ஓம் நமோ நாராயணா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். விஷுபாவசு வருடத்தின் மார்கழி மாதத்தின் 11வது நாள். நீலாதுங்கஸ்தனகிரீதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜநிகலிதம் யபலாத்கிருத்ய புங்கதே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளைச் சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் நனைத்துக்கும் வித்தாகும் கோதைத் தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். மார்கழி மாதத்தின் பாவை நோன்பின் 11வது தினம் இன்று நாம் காணவிருக்கும் பாசுரம் கற்றுக்கரவை. ஆண்டாள் தன் தோழிகள் ஒவ்வொருவரையாக எழுப்பிக் கொண்டு வருகிறாள். அவள் இன்று 6வது தோழியின் வீட்டிற்கு வருகிறாள். அப்பொழுது பாடும் பாசுரம் இது. கற்று கரவை கனங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இன்று இந்த தோழியின் வீட்டிற்கு வந்த ஆண்டாள் அந்த தோழியின் செல்வ வளத்தை பற்றி கூறுகிறாள். அவளின் தந்தையை பற்றி கூறுகிறாள். கற்று கரவை கனங்கள் பல கறந்து கன்றுடன் இருக்கும் கறவை பசுக்கள் பல வைத்து கறவை கணங்கள் என்றால் கூட்டங்கள். ஸோ ஒரு கன்று ஒரு தாய்ப்பசு போன்ற பல தாய்ப்பசுக்கள் கன்றுக்கள் நிறைந்த ஒரு கூட்டம். அதை போன்ற பல கூட்டங்களை வைத்து பல கூட்டங்களிலிருந்து பால் கறந்து விற்கும் மற்றும் செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். செற்றார் என்றால் பகைவர்கள். அவர்களின் அவர்களுடைய திறம் அழியும்படி அவர்களிடத்திற்கே சென்று செரு என்றால் போர் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர். அந்த தோழியின் தந்தை குற்றம் ஒன்றில்லாத கோவலராம். அவரின் பொற்கொடியே மகளே. அந்த தோழியின் தந்தையானவர் குற்றம் ஒன்றில்லாத கோவலர், செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் வல்லவர், கறவை கணங்கள் பல வைத்து பால் கறப்பவர். இப்படிப்பட்ட அவரின் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே. புற்றரவு என்றால் படம் எடுக்கும் பாம்பு, புத்தில் இருக்கும் பாம்பை போன்ற இடையுடையவளே. புனமையிலே காட்டில் இருக்கும் தோகை மயில் போன்ற அழகுடையவளே. போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின். இந்த பாவை நோன்பை நோற்கப் போகாமல் உன்னுடைய தோழியான நாங்களும் உன்னுடைய உறவினர்களான நாங்களும் எல்லா தோழிகளும் சேர்ந்து உன் முற்றம் வந்து அதில் முகில்வண்ணன் கண்ணனின் பெயர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி. சிற்றாதே என்றால் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணானவளே, நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். நீ இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, இதற்கான பொருள் என்ன? என்ன உபயோகம் இருக்கிறது இந்த உறக்கத்தினால்? எதற்காக நீ இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாய்? எழுந்து எங்களுடன் இணைந்து பாவை நோன்பை நோற்க நீ எங்களுடன் ஐக்கியமாகிவிடு என்று ஆண்டாள் அழைப்பு விடுக்கின்றாள் இந்த பாசுரத்தின் மூலம். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். கற்று கரவை கனங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய்.
இந்த மார்கழி மாதத்தின் பாவை நோன்பை நோற்கும் இந்த 30 நாளும் நாம் திருப்பாவையின் பாசுரங்களை பாராயணம் செய்வோம். பாராயணம் செய்து நாராயணன் திருவடிகளில் சரணடைவோம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.